வாழ்க்கையில் நல்ல உறவுகள் நம்ம கூட எப்பவுமே இருக்கிறது சந்தோஷம். நல்ல நல்ல காதல், நல்ல நல்ல நட்பு, நல்ல நல்ல உறவுகள் எல்லாமே நம்மளுடைய ஸ்ட்ரென்த் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு உறவுகள் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதில் முக்கியமாக ரிலேஷன்ஷிப், பார்ட்னர் அப்படின்னு சொல்லக்கூடிய லவ்வராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், இல்லை துணைவனாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப அவங்க நமக்கு நெருக்கமாக இருப்பாங்க. ஸோ முக்கியமாக நிறைய இடங்களில் இந்த ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் நடக்கும் பொழுது மனசில் நம்ம அதிலேருந்து வெளிவருவது என்பது ரொம்ப கஷ்டமாக ஆயிடும். முக்கியமாக கல்யாணத்துக்கு முன்னாடி வரக்கூடிய காதல், நமக்கு பிடிச்சவங்களோட இருந்த நேரங்கள், வாழ்க்கை, நம்ம வாழ்க்கையவே அப்படியே கணக்கு போட்டு வச்சுருவோம். சடனாக ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால பிரியக்கூடிய காரணங்கள் நிறையா இருக்கக்கூடும். அப்போது அந்த பிரிதல் என்பது ரொம்ப வலியை கொடுக்கக்கூடிய ஒரு பிரிதலாக முடியும். ஒரு சில பேர் மியூச்சுவலாக பிரிவாங்க, அது ரொம்ப ரேர். 95% எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன். நிறைய பேர் அவங்கள அறியாமலே அவங்க ஏதோ ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால பிரிஞ்சிருவாங்க, இல்லை அவங்களுடைய சூழ்நிலைகள்னால பிரிவாங்க. அப்படி பிரியும் பொழுது அவங்களுக்கு இருக்கக்கூடிய வலிகளும் வேதனைகளும் தாங்கவே முடியாதுங்க. அதுக்காக அதுதான் வாழ்க்கையோட கடைசியும் கிடையாது. அதை தாண்டி வாழ்க்கை நமக்கு நிறைய வாய்ப்புகளையும், ஒரு சில நேரங்கள், ஒரு சில காலங்களை கடக்கும் பொழுது அந்த ஒரு ஃபெயிலியர் வாழ்க்கைக்கு பாடமாகவும் அமையும். ஸோ இந்த மாதிரியான வலியை தரக்கூடிய ரிலேஷன்ஷிப் பிரேக்கப்பை எப்படி டீல் பண்ணுறது அப்படின்றத நம்ம இந்த டிப்ஸ் எபிசோடில் தொடர்ந்து கேட்க போகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் வழித்துணை போலவே என் குரலுடன் தோன்றுவேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜி மனோ, தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான். ஹலோ நண்பா, நண்பி, அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு அழகான அருமையான நேரத்தில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் சிறப்பா, சந்தோஷமா, செமையா போயிட்டு இருக்கு அப்படின்ற நம்பிக்கை எனக்குள்ள எப்பவுமே இருக்குங்க. நான் உங்களுக்கு கடந்த 2 வாரங்களா எபிசோடு எதுவும் பண்ணலை. என்னை தேடுவீங்க அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். எத்தனை பேர் என்னை தேடினீங்க? ஏன் மனோ ஒரு பாட்காஸ்ட் எபிசோடு ரிலீஸ் பண்ணலை அப்படின்ற எதிர்பார்ப்புகள் உங்களுக்குள்ள இருந்ததா? என்ன மனோ, நல்லா இருக்கீங்களா இல்லையா அப்படின்ற ஒரு வார்த்தைகள் நீங்கள் எனக்கு கேட்டிருப்பீங்களா அப்படின்ற எதிர்பார்ப்புகளும் இருந்தது. ஒரு சில நண்பர்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் என்னை கேட்டிருந்தீங்க, என்னாச்சு இந்த வார எபிசோடு ஏன் வரலை அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி ஒரு சில நண்பிகள் கனெக்டும் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ உங்களை எல்லாத்தையும் நான் தேடுற மாதிரி என்னையும் தேடினதுக்கு ரொம்ப நன்றி. என்ன நடந்துச்சு என்னுடைய வாழ்க்கையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு நல்ல நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எனக்கு ஐ எம் பிளஸ்ட் வித் எ பேபி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு சந்தோஷமான நிகழ்வு தான். பட் இருந்தாலும் ஹாஸ்பிட்டலில் ஒரு 4 to 5 days கண்டினியூஸாக இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் தள்ளப்பட்டது. அந்த ஒரு மனநிலையில் குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு நானும் என்னுடைய மனநிலையை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டு அதை கோ த்ரூ பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ இப்போவும் கோ த்ரூ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இருந்தாலும் என்னுடைய மனநிலை தொடர்ந்து எனக்குள்ள ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தது. நம்ம லைஃபு அதை தாண்டி தானே இந்த பாட்காஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இது வரைக்கும் $0, ₹0 என்னுடைய இந்த பாட்காஸ்ட் மூலமாக எனக்கு கிடைக்கிது. ஆனால் எனக்கு அது முக்கியம் கிடையாது. எனக்கு முக்கியமானது எல்லாமே ஒவ்வொரு நண்பிகளும் இந்த பாட்காஸ்ட்டை கேட்கும்போது உங்கள் வாழ்க்கையில் என்னோட நீங்கள் கனெக்ட் பண்ண முடியுது. என்னோடய வாய்ஸ் மூலமாக நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு சின்ன விஷயங்களை எடுத்துக்கிறீங்க அப்படின்ற சந்தோஷமும் எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அந்த ஒரு சந்தோஷத்தை நான் விடக்கூடாது அப்படின்னு நினச்சி தான் போராடி இன்னைக்கு எனக்கு கிடைச்ச கொஞ்சம் டைமிங்கில் உங்களுக்கு பண்ணணும்னு நினச்சேன். முக்கியமாக இந்த எபிசோட் நம்மளுடைய ஒரு ஒரு
பாட்காஸ்ட் லிசனர், நம்மளுடைய லிசனர் நண்பா, அவர் பேர் கொஞ்சம் கரெக்டாக ஞாபகம் வரல, ஆனால் அவர் எனக்கு ஒரு பெரிய மெயில் அனுப்பிச்சிருந்தார். ரொம்ப வலியான ஒரு மெயில். அவர் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையோட ஒரு காதலை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் பல வருடங்கள். பட் ஆனால் தூரம் அதிகரிக்குது. அந்த தூரத்துக்கு இடையில ஒரு விரிசலும் அதிகரிக்குது. விரிசல் வரும் பொழுது ஒரு பிரச்சனை அவங்களுக்குள்ள வருது. அது என்ன பிரச்சனை அப்படின்றது நமக்கு தெரியாது, தெரியும் வேண்டாம். ஆனால் நம்ம நண்பா ரொம்பவே ஹர்ட் ஆகிட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் அவங்க கண்டினியூ பண்ண முடியாத அளவுக்கு இப்போ ஒரு நிலைமை இருக்குது. இவரால் அந்த பொண்ணு கூட பேசவும் முடியலை. அப்படி இருக்கும் பொழுது, நண்பா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வலியாக இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியலை அப்படின்ற மாதிரி மனசை உருகி எழுதி அனுப்பிச்சிருந்தாரு. எனக்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எனக்கு புரியுது நம்ம நண்பா அவர் வாழ்க்கை மீண்டும் சீக்கிரமே மாறும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. பட் இருந்தாலும் இந்த ஒரு பேஸ், லவ் ஃபெயிலியர் அப்படின்ற ஒரு பேஸை கடக்கணும் அப்படின்ற ஒரு தைரியமும் அவருக்கு தேவையான விஷயங்களும் நான் அவர்கிட்ட பேசணும்னு நினச்சேன். ஆனால் என்னால் கரெக்டாக அவர் கூட கனெக்ட் பண்ண முடியலை. ஒன்லி இமெயில் அனுப்பிச்சிருந்தாரு. ஸோ அப்போ நான் ஒரு முடிவு எடுத்தேன், இந்த பாட்காஸ்ட் கண்டிப்பாக அவருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி நிறைய ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை வரக்கூடிய நிறைய மக்கள், லவ் ஃபெயிலியராக இருக்கவங்க, அந்த வலியும் வேதனையும் எப்படி கடப்பது அப்படின்றதுக்கான ஒரு சில டிப்ஸை எனக்கு தெரிஞ்ச முறையில், என்னுடைய படிப்பியல் முறையில் நிறைய ஆர்டிகல்ஸை படித்து அதுலேருந்து தொகுத்து உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். முக்கியமாக இதை நம்மளுடைய நண்பா who is going through the pain, real pain, அவருக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம தொடர்ந்து அதை பற்றி பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம் லிசன் பண்ணாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணிடுங்க நண்பா, நண்பி. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய 5 ரேட்டிங்ஸ் தொடர்ந்து ஸ்பாட்டிஃபைலையும் ஆப்பிள் பாட்காஸ்ட்லையும் கொடுத்துக்கிட்டே இருங்க. ஏன்னா அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா இந்த பாட்காஸ்ட்டை முழுக்க என்னோட ஓன் டைமிங்கில் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி உங்களுடைய சந்தோஷத்தையும் உங்களுடைய சோகங்களை துடைக்கும் ஒரு ஆறுதலாகவும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ எனக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு சின்ன ஹெல்ப் இது மட்டும்தான். தொடர்ந்து உங்களுடைய 5 ரேட்டிங்ஸை ஸ்பாட்டிஃபைலையும் ஆப்பிள் பாட்காஸ்ட்லையும் கொடுத்துக்கிட்டே இருங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய மெசேஜ், உங்களுடைய கமெண்ட்ஸ், உங்களுடைய எந்த ஒரு டவுட் எதுவாக இருந்தாலும் RJ Mano_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் எழுதி அனுப்பலாம். உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய RJ Mano அந்த வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கும் அதில் கொடுத்துருக்கேன். இன்னொரு குட் நியூஸ், நம்மளுடைய பாட்காஸ்ட் எல்லாமே யூடியூப் மியூசிக்லேயும் இப்போ அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அங்கேருந்தும் லிசன் பண்ணிக்கலாம். ஸோ அதை தாண்டி இன்னும் நிறையா இந்த பாட்காஸ்ட் அடுத்த லெவலுக்கு எடுத்து போகணும் நம்பிக்கையும் ஒரு ஆசையும் எனக்கு இருக்குது. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதில் உங்களோட சப்போர்ட் மட்டும்தான். ஓகே, நீங்கள் இன்றைக்கி தான் இந்த எபிசோட ஃபஸ்ட் டைமாக லிசன் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணிடுங்க. உங்களுக்காக 220க்கும் மேற்பட்ட எபிசோட்ஸ் வெயிட்டிங்கில் உங்களுக்கு இருக்குது. ஸோ அதே மாதிரி நீங்கள் ஒரு ரீவிசிட்டிங் மெம்பராக இருக்கீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு புது எபிசோட்ஸ் வாரம் வரப்போகுது. ஆல்ரைட், நம்ம உள்ளே போயிடலாம். சாரி, கொஞ்சம் டிஸ்ட்ராக்டடாக மைண்டு கொஞ்சம் எம்டியாக இருக்குது. ஏன்னா த லைஃப் நவ் த டைம் ஐ ஹாவ் இஸ் ஸ்லீப்லெஸ் நைட்ஸில். ஸோ ஒரு குழந்தைய வளர்க்கணும் அப்படின்றது கொஞ்சம் ஈஸியானது கிடையாது. ஸோ லைஃப்பை கோ த்ரூ பண்ணிக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் வாழ்க்கை எனக்கு ஒரு மிகப்பெரிய படிப்பியலையும் மாற்றத்தையும் எனக்குள்ளேயும் உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஸோ அதில் வாய்ஸ் கொஞ்சம் டயர்டாக இருக்கலாம். ஸோ அதை கொஞ்சம் இக்னோர் பண்ணிக்கோங்க. ஆல்ரைட், ஸோ நம்ம டாப்பிக்கில் நம்ம நண்பாக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹவு டு டீல் வித் ரிலேஷன்ஷிப் பிரேக்கப்ஸ். ஸோ ரிலேஷன்ஷிப் பிரேக் நிறைய ரீசன்ஸ் இருக்குங்க. ஸோ இதுதான் ரீசனு, அவன் மேலே தான் தப்பு, என் மேலே தான் தப்பு அப்படின்ற மாதிரி பிளேமிங் கேம் நம்ம விளையாடலாம். ஸோ ஆனால் அது மேலும் நம்மளை ஹர்ட் பண்ண தான் ஆரம்பிக்கும். ஸோ இதில் ஒன்று நம்ம புரிஞ்சுக்கணும், இது நோபடிஸ் ஃபால்ட் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ ரிலேஷன்ஷிப்ன்றது ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், மியூச்சுவல் புரிதல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அவங்க நம்மளை புரிஞ்சுக்கணும், நம்ம அவங்கள புரிஞ்சுக்கணும். 2 பேரும் புரிஞ்சுக்கிட்ட எடுத்த ஒரு முடிவுகளை தான் நம்ம தொடர்ந்து போயிட்டு இருப்போம். அப்போ இந்த இடத்துல ஏதோ ஒரு இடத்துல டைவர்ட் ஆகி இல்லை ஏதோ ஒரு இடத்துல மிஸ்டேக்ஸ் நடந்து நம்ம பிரியும் பொழுதும் அதுக்கு ரெஸ்பான்சிபிளும் 2 பேர் தான் எடுத்துக்கணும். நான் அட்வைஸ் பண்ண விரும்பலை, பட் ஸ்டில் சம்டைம் எது ஒர்க் அவுட் ஆகலை ஒரு ஆளுக்கு அப்படின்னா, அப்போ இன்னொரு ஆள் அவங்க பின்னாடியே அவங்கள புரிய வைக்க தொடர்ந்து நம்ம முயற்சி பண்ணுறது கரெக்டு. பட் ஆனால் ஒரு சில நேரங்களை தாண்டும் பொழுது அவங்களுக்கு அதை புரிய வைக்கணும்னு நினச்சாலும் அது
கம்ப்ளீட்டாக வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லலாம். பட் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது ஒர்க் அவுட் ஆகலை, ஸோ நம்ம இதுலேருந்து மூவ் அவுட் பண்ணணும். பட் இட் இஸ் நாட் ஈஸி. கம்ப்ளீட்லி எனக்கு புரியுது. நீ வேணால் ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவ. உன்னோட வாழ்க்கையில் எந்த காதலும் கிடையாதா, உன்னோட எந்த வழியும் கிடையாதா, அதை தாண்டி வந்தது கிடையாதா அப்படின்ற நீங்கள் கேள்வி கேட்குறது எனக்கு காதில் கேட்குது. பட் ஆனால் எல்லா அனுபவங்களும் எல்லாருக்கும் கிடைச்சிடாதுங்க. ஆனால் கிடைச்ச அனுபவங்களையும் கிடைச்ச படிப்புகளையும் கிடைச்ச அனுபவங்களுடைய புரிதலையும் சொல்கிறதுல நான் பெருமையாக இருக்கேன். ஸோ பிரேக்கப்ஸ் வந்து எப்போவுமே டஃப்பு தான், ரொம்ப ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ சில பேர் ஈஸியாக அதை கோ த்ரூ பண்ணிடுவாங்க. ஆனால் ஒரு சில பேர், நிறைய பேர், மேக்ஸிமம் நிறைய நண்பர்கள் நான் பார்த்துருக்கேன், நிறைய நண்பிகள் பார்த்துருக்கேன், அவங்களுடைய வாழ்க்கையே மேலேயும் கீழே மாறிடும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அவங்களுக்கு திருப்பி நல்ல வாழ்க்கை கிடைக்காதா, ஐயோ அதுலேருந்து வெளியில் வர முடியலையே அப்படின்ற ஒரு எண்ணமும் வலியும் இருக்கும். முக்கியமாக இந்த நேரங்களில் இந்த சோசியல் மீடியா, இந்த ஒரு டெக்னிக்கல், அதாவது என்ன சொல்கிறது, ஒரு டிஜிட்டல் வேர்ல்டில் நம்ம ஒரு மனிதனை அவாய்ட் பண்ணணும், மனிதர்களை அவாய்ட் பண்ணணும்னா ஈஸியாக அவாய்ட் பண்ணிட முடியாது. அவங்கள பார்க்காம இருந்தாலும் அவங்கள சுற்றின இருக்க சோசியல் மீடியா அக்கௌண்ட்ஸு, அவங்களோட ஆக்டிவிட்டீஸ், அவங்களோட ஸ்டேட்டஸ், இது எல்லாமே நமக்கு முன்னாடி வந்து போயிட்டே இருக்கும். அந்த நேரத்துலையும் நம்ம அதிலிருந்து கோ த்ரூ பண்ணி வெளி வரணும் அப்படின்னு முடிவெடுத்து வெளி வருவது என்பது கொஞ்சம் கடினமான ஒரு விஷயந்தான். ஆனால் முடியாத விஷயம் கிடையாது, கண்டிப்பாக முடியும். ஸோ இட்ஸ் ஓகே டு ஃபீல் வாட் எவர் யூ ஆர் ஃபீலிங். தப்பே கிடையாது. இப்போ எனக்கு கஷ்டமாக இருக்குது, அழுகையாக இருக்குது, வலியாக இருக்குது அப்படி நினச்சா இட்ஸ் ஓகே. பட் ஆனால் அதை வச்சு காரணமாக வச்சு நம்ம நிறைய டாக்ஸிக்கான பழக்க வழக்கங்களை நம்ம மனசுக்கும் உடலுக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது ரொம்ப தப்பான விஷயம். அது எல்லாமே டெம்பரவரியான ரிலீஃபாக இருக்குமே தவிர உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வடுவை உருவாக்கி உங்கள் வாழ்க்கையவே அழிக்கிறதுக்கான நிறைய காரணிகளை உருவாக்கிறோம். ஸோ அப்போ என்னன்னா, உங்களுக்கு நீங்கள் அன்பாக நடந்துக்கணும். நம்ம நிறைய எபிசோட்ஸில், பாட்காஸ்ட்டில் நம்ம பேசுகிற மாதிரி தான், பி கைண்ட் டு யுவர் செல்ஃப். ஸோ இட் கேன் டேக் அ டைம் டு ஹீல் ஆஃப்டர் த லாஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப்ஸ். அதை நம்ம நல்லாவே புரிஞ்சுக்கணும். இதுக்கு டைம் எடுக்குங்க. டைம் எடுக்காமல் எதுவுமே ஈஸியாக நடந்துடாது. அதனால் அந்த டைம் எல்லாமே முடிகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாகவும் கொஞ்சம் ஸ்லோவாகவும் தான் நம்ம வாழ்க்கையை ஹேண்டில் பண்ணி ஆகணும். ஸோ சம்திங்ஸ் டு ஹெல்ப் யூ ஆஃப்டர் பிரேக்கப்ஸ். என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நம்ம நண்பாக்கு இது முக்கியமாக சொல்கிறேன், ப்ளஸ் உங்கள் எல்லாருக்கும் ஆஃப்டர் அ பிரேக்கப் என்ன பண்ணணும்னா, ஸோ ஒரு குட் ஐடியா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா, உங்களை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்குன்னு முக்கியத்துவம் கொடுத்து, உங்களை புரியாத இல்லை உங்களால் அந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ண முடியாத ஒரு நபருக்கு முக்கியத்துவம் கொடுத்து உங்களை நீங்கள் இழந்துடாதீங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய உடல், உங்களுடைய பாடி எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால் உங்களை எப்போவுமே அந்த ஹார்ம் பண்ணுற தாட்ஸ் வரவே கூடாது, எந்த லெவலாக இருந்தாலும் கூட. ஸோ உங்களை நீங்களே சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு தைரியத்தை நீங்கள் இந்த டஃப் டைமில் வர வச்சுக்கணும். ஸோ என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, கிவ் யுவர் செல்ஃப் சம் ஸ்பேஸ். ஸோ எப்போவுமே உடனே உங்களுக்கு ஒரு லவ் ஃபெயிலியர் ஆகுது, இல்லை இப்போ அவங்க உங்ககிட்ட பேச மாட்டுறாங்க, இல்லை அவங்க உங்களை விட்டு விலகி ஓடணும்னு நினைக்கிறாங்கன்னா, உடனே நீங்கள் அவங்கள உங்கள் லைஃப்லேருந்து வெளியேற்றணுன்ற அவசியம் கிடையாது. உடனே அவங்கள இதை மறந்துடணும், இது நம்மளுக்கு தேவையில்லை, இதை எப்படியாவது சீக்கிரம் குவிட் பண்ணி அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் எப்போவுமே பண்ணக்கூடாது. எல்லாத்துக்கும் கொஞ்சம் டைம் எடுக்குங்க. ஸோ டைம் இஸ் ஆல்வேஸ் a really great healing ஒரு மெடிசின் சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த டைம் கொடுக்கணும். இது உடனே நடக்கணும், உடனே மாறணும், உடனே எல்லாம் சரியாயிடணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அது எல்லாத்துக்குமே டைம் கிடைக்கும். இதுவும் கடந்து போகும், எதுவும் கடந்து போகும். திஸ் ஷால் டு பாஸ் அப்படின்றத நம்ம மனசில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். ஸோ அதுவும் ஆஃப்டர் த பிரேக்கப்ன்ற பட்சத்தில் நம்ம அந்த வலியும் வேதனையும் கடப்பதற்கு சில காலங்கள், நேரங்கள் நடக்கலாம். ஆனால் அதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணணும், பேஷன்ஸ் இருக்கணும். ஸோ அதனால தான் கிவ் யுவர் செல்ஃப் சம் ஸ்பேஸ். செகண்ட் பார்த்தோன்னா, கீப் பிஸி. ஸோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் மனசில். லவ்வில் இருக்கும்போது, ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது நம்ம நிறையா பேசியிருப்போம், நிறைய வாழ்க்கையை வாழ்ந்தே இமேஜினேஷன்லேயே வாழ்ந்திருப்போம். அவங்க குரலை கேட்காம கூட இருந்திருக்க முடியாது உங்களால். அந்த அளவுக்கு இருக்கும்போது உங்கள் மைண்டுன்றது அதை தேடிக்கிட்டே இருக்கும். நமக்கு இது கிடைக்கலையே, இது இப்படி ஆயிடுச்சு, அது அப்படி ஆயிடுச்சு, இப்படி போயிடுச்சு, அப்படி போயிடுச்சு என்று சொல்கிறது. ஆனால் அந்த நேரங்களில் உங்கள் மைண்டை பிஸியாக வச்சுக்கணும், டிஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ டிஸ்ட்ராக்ட் யுவர் செல்ஃப். ஸோ
உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை தொடர்ந்து பண்ணணும். அதே மாதிரி உங்களுக்கு ஃப்ரீ டைம் உங்கள் கையில் இருக்கிற மாதிரி கொடுக்கவே கூடாது. அப்போ அந்த வீக்கெண்ட்லலாம் கொஞ்சம் ட்ராவல் பண்ணலாம், இல்லை உங்களுக்கு பிடிச்ச படத்தை பார்க்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட தொடர்ந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். நிறைய நல்ல வெல் விஷர்ஸ்ட்டை நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம பாட்காஸ்ட் மாதிரி நல்ல பாசிட்டிவிட்டியை கொடுக்கக்கூடிய நிறைய பாட்காஸ்ட் நீங்கள் கேட்கலாம். இதெல்லாம் பண்ணும்போது உங்களுடைய அந்த ஒரு பெயினை ஈஸியாக மேனேஜ் பண்ணுற ஒரு தைரியமும் ஒரு 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 ஸ்ட்ராங்னஸ் அப்படி கிடைக்குங்க. அதுக்கப்புறம் டேக் டைம் அவுட் ஃபார் யூ. ஸோ எப்போவுமே டூ திங்ஸ் தட் யூ ஃபைண்ட் ரிலாக்ஸிங், லைக் வாட்சிங் எ மூவி, லிசனிங் டு மியூசிக் அண்ட் பிளேயிங் ஸ்போர்ட். ஸோ அந்த மாதிரி ரிலாக்ஸ்டாக இருங்க. அப்படியே மைண்டை இறுக்கமாக வச்சுக்கிட்டு கடினமாக வச்சுக்கிட்டு நான் இப்படி ஆயிடுச்சு, என்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி முழுக்க முழுக்க மனசில் வேதனையை மட்டுமே சுமந்துக்கிட்டு தொடர்ந்து வாழ்க்கையை முன்னேறவே கூடாது அப்படின்றதுல நம்ம தெளிவாக இருக்கணும். ஸோ உங்களுடைய ஃபேமிலி கிட்ட டாக் டு யுவர் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், எல்டர்ஸ் ஆர் அதர் ஹூஸ் கேன் சப்போர்ட் யூ. ஸோ நிறைய பேர் நம்ம கஷ்டத்தை பார்த்துட்டு சந்தோஷப்படுற மக்கள் இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியது. உங்களுடைய ஃபேமிலியாக இருக்கலாம், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய எல்டர்ஸாக இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கலாம், அவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். ஸோ இட்ஸ் ஓகே டு வாண்ட் சம் டைம் டு யுவர் செல்ஃப். ஸோ ஆனால் உங்களுடைய வேதனைகளை புரிஞ்சுக்கிட்டு, கஷ்டங்களை புரிஞ்சுக்கிட்டு, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நல்ல வெல்விஷர்ஸ் கிட்ட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நிறைய பேர் நீ எப்படா உழுவ, எப்படா அழுவ அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க நம்மளை சுற்றி. ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் பேசணுன்ற அவசியம் கிடையாது. நான் அப்படி என்கரேஜ் பண்ணவும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி மக்களை விட்டுட்டு நம்ம மனநிலையை ஸ்ட்ராங்காக மாற்றக்கூடிய நல்ல மனிதர்கள்கிட்ட நம்ம தொடர்ந்து பேச ஆரம்பிக்கணும், அவங்களோட கனெக்ஷனில் இருக்கணும். இது எல்லாமே இந்த ஹீலிங் ப்ராசஸில் ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமான பாயிண்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. இட் கேன் பி உமன், இட் கேன் பி அ மேல். ட்ரை நாட் டு யூஸ் ஆல்கஹால் அண்ட் அதர் ட்ரக்ஸ் டு டீல் வித் த பெயின். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நிறைய பேருக்கு உடனே அது ஏன் அப்படின்னா நம்மளுடைய மூவிஸ்லையும் நம்மளை சுற்றி இருக்க நிறைய இடங்கள்லையும் நம்மளை தப்பாக கைட் பண்ணுறாங்க. ஸோ உடனே நம்ம தண்ணி அடித்தா சரியாயிரும், ட்ரக் அடித்தா சரியாயிரும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அது எல்லாமே ஒரு டெம்பரவரி பெயின் தாங்க. உங்களுக்கு இப்போ உடனே நான் பெட்டராக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கொடுக்கும். பட் ஆனால் அட் த எண்டு உங்களை ரொம்ப 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 மோசமான நிலைக்கு தள்ளிவிடும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிவ் இட் அ டைம். எல்லாமே டைம் எடுக்கும். ஸோ கொஞ்ச நாளைக்கு இந்த சேஞ்சஸை நீங்கள் ஏற்றுக்கிறதுக்கு, அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க, பிரேக்கப் எடுத்துக்கோங்க. ஸோ அடுத்த பாயிண்ட் பார்த்தோன்னா ட்ரை டு லுக் ஆஃப்டர் யுவர் செல்ஃப். திங்ஸ் லைக் ஈட்டிங் வெல் அண்ட் கெட்டிங் எனஃப் ஸ்லீப், ஸ்டேயிங் ஆக்டிவ், இந்த மாதிரி. ஸோ உங்களை நீங்களே பார்த்துக்கிற மாதிரியான நல்ல உணர்வுகளையும் நல்ல உடல்நிலையும் உருவாக்கணும். ஸ்ட்ராங்காக நல்லா சாப்பிடுங்க, நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ஸோ ஒரு நல்ல எப்போவுமே அந்த அந்த ஒரு மனநிலையை ஒரு விஷயத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்க மனநிலையை மாற்றணும் அப்படின்னா நம்ம இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை நம்ம கையில் எடுத்துக்கணும். அப்படின்னு இருக்கும்போது அந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை நம்ம நினச்சி அதை மனசில் நிறுத்தி அதை தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது கண்டிப்பாக இந்த பெயினை கோத்ரூ பண்ண முடியுங்க. கண்டிப்பாக நடக்கும். இது எல்லாமே ஒரு உண்டு மாதிரி தான், நம்ம உடம்புல உருவாகிற உண்டு மாதிரி தான். அது உடனே நாளைக்கே சரியாகும்னு நினச்சா சரியாகாது. அதற்கான மருந்து, அதற்கான கேர், அதற்கான டைம் எல்லாமே கொடுக்கணும். ஸோ இது மனசுக்கும் இது உண்மையான ஒரு விஷயந்தான். அப்போ அதுக்கான டைமை கொடுத்து உங்களை செல்ஃப் கேர் பண்ணி நல்ல மனிதர்கள்கிட்ட நல்ல நட்புகளோட நல்ல விஷயங்களை கேட்டு நம்ம பாட்காஸ்ட்டை கேட்குற மாதிரி இதெல்லாம் கேட்டு இதெல்லாம் பண்ணி ஒரு மாற்றத்தை உங்கள் மனசில் உருவாக்கி கண்டிப்பாக அதுலேருந்து வெளிவந்து வாழ்க்கையை முன்னேற்ற பாதையில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உருவாக்கலாம். ஸோ யார் கண்டாங்க, உங்களுக்கு பிடிச்ச நல்ல ஒரு மனசு காத்துக்கிட்டு இருக்கும்ல. ஸோ அப்போ உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணிக்கிறாதீங்க. ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கல, நமக்கு இது கரெக்டாக அமையலை அப்படின்னா இதோட பெட்டரான லைஃப் அடுத்து காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற நம்பிக்கையோட வாழ்க்கையை பார்க்கக்கூடிய மனநிலை தான் நம்மளை ஈஸியாக இந்த மாதிரி பெயின்ஃபுல்லான டைமிங்கில் கிராஸ் பண்ண வைக்கும் அப்படின்றத நீங்கள் மனசளவில் ஸ்ட்ராங்காக ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். கண்டிப்பாக அமையும். நமக்கு நம்ம நண்பா அனுப்பிச்ச மெயிலுக்கு இது ஒரு மிகப்பெரிய பதிலாக இருக்கும்னு நினைக்கிறேன். நண்பா, நான் சொல்கிறது எல்லாமே சில டைம் உங்களுக்கு எரிச்சலாக கூட இருக்கலாம் இந்த நிலைமையில். ஏன்னா கோத்ரூ பண்ணுறவங்களுக்கு தான் அந்த பெயின் தெரியும். பட் அண்ட் எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு தெரியும் அதில் எவ்வளோ சிவியாரிட்டிக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது, அது எப்படி உங்களுக்கு திருப்பி கிடைக்குமா அந்த காதல், இல்லை கிடைக்காதா அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் உங்கள் பெயினை கோத்ரூ பண்ணுறதுக்கு ஒரு மெடிசின் மாதிரி, எப்படி ஒரு மெடிசின் சாப்பிட்டா உங்கள் பெயினை நீங்கள் சஸ்டைன் பண்ணி கோத்ரூ பண்ணி அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் வெளியே வர முடியுதோ அதே மாதிரி தான்
நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த டிப்ஸு இது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அட் லாஸ்ட் நான் ஒரே ஒரு பாயிண்ட் நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம கூடிய இருக்கக்கூடிய ஒரு நல்ல நண்பர்களாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம், காதலனாக இருக்கலாம், காதலியாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவங்க நம்ம வாழ்க்கையில் தொடரணும்னு நினைக்கிறவங்க அவங்க ஃபுல் எஃபோர்ட் போடுவாங்க, நம்ம கூட இருப்பாங்கங்க. ஸோ ஏதோ ஒரு நேரத்தில் அவங்க நம்மளை விட்டு போகணும்னு நினைக்கிறாங்க, இல்லை அவங்க வேணும்னே பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மாதிரி நிலையில் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க. நீங்கள் எனக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்ற பட்சத்தில் அப்படி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க. அப்படி மீறியும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியும் நீங்கள் எல்லா ட்ரையும் பண்ணியும் உங்களை விட்டு அவங்க போகிறாங்க அப்படின்னா அவங்கள திருப்பி பிடிச்சி உங்கள் கூட இருக்க வைக்கிறது கண்டிப்பாக அது கரெக்டாக இருக்காது. ஸோ இன்றைக்கி அதை ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவங்கள இருக்க வச்சு வாழ்க்கையை கடந்தாலும் ஸோ அட் எண்ட் ஆஃப் த டே த லைஃப் வில் பி ஸ்க்ரூட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ எப்போவுமே எதையும் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. இது நார்மலாக நடக்கக்கூடிய காலையில் எழுந்திரிச்சு அந்த நாள் நல்லா இருக்கும்னு நினைக்கிறதுல இருந்து ஒரு நண்பர்கள்ட்ட பேசுறதுல இருந்து உங்கள் வாழ்க்கையை பார்ப்பது வரைக்கும் எதையுமே நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. ஃபோர்ஸ் பண்ணுற எந்த ஒரு விஷயமும் நல்லாவே இருக்காது, நல்லாவும் அமையாது அப்படின்றத மனசளவில் வச்சுட்டு வாழ்க்கையை சிறப்பான முறையில் வாழ்ந்து காட்டுங்கள். நீங்கள் இந்த வாழ்க்கையை வந்தது இந்த இழப்புகளை சந்திப்பது எல்லாமே எல்லாருக்குமே நடக்கக்கூடிய ஒன்று தான். ஸோ நமக்கு மட்டுமே இப்படி நடக்குது அப்படின்ற எண்ணத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு ரொம்ப தைரியமாக வாழ்க்கையை பார்த்து கடந்து ஒரு ஸ்ட்ராங்கான மனிதனாக வரணும் அப்படின்ற ஆசை, மனிதியாக வரணும் அப்படின்ற ஆசை எனக்குள்ள எப்போவுமே இருந்திருக்கு அப்படின்றத தெரியப்படுத்திக்கிட்டு அடுத்த வாரம் சூப்பரான எபிசோடில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்ஜே மனோ. நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜே மனோ, த தமிழ் செல்ஃப் ஹெல்ப் மோட்டிவேஷனல் இம்ப்ரூவ்மெண்ட் பாட்காஸ்ட். நான் உங்களை பேசிகிட்டு இருக்கேன் மனோ. நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜே மனோ, த தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களுடைய 5 ரேட்டிங்ஸை ஸ்பாட்டிஃபைலையும் ஆப்பிள் பாட்காஸ்ட்லையும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. நீங்கள் எந்த பிளாட்ஃபார்மில் லிசன் வேணாலும் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணுங்கள் நண்பி. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய மெசேஜ், உங்களுடைய ஃபீட்பேக், உங்களுடைய அனைத்தையும் மறக்காமல் உங்களுடைய தாட்ஸ் எல்லாத்தையும் அஜயமனோட ஸ்கூல் இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் எனக்கு எழுதி அனுப்பலாம். என் கூட நீங்கள் ஸ்ட்ரைட்டாக பேசலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னொரு குட் நியூஸ், நம்மளுடைய சொன்ன மாதிரி நம்ம யூடியூப் மியூசிக்லேயும் நம்மளுடைய பாட்காஸ்ட் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதில் லிசன் பண்ணலாம். உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்தும் சிறப்பாக சந்தோஷமாக செமையாக அமைவதற்கு வாழ்த்துக்கள். நான் உங்களை பேசிட்டு இருக்கேன் மனோ. நீங்கள் கேட்டுருக்கீங்க உங்களுடைய ஃபேவரட்டான பாட்காஸ்ட். டேக் கேர் நண்பா, நன்பி. பை பாய். நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் வழித்துணை போலவே என் குரலுடன் தோன்றுவேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜி மனோ, தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான்.